தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். விவசாய கடனை தள்ளுபடி செய். ஏமாற்றாதே, விவசாயிகளை ஏமாற்றாதே. மாற்ற வேண்டும் என்று சொல்லி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தமிழகத்துல விவசாயிகளுடைய ஓட்டை வாங்கியும் பொதுமக்களுடைய ஓட்டை வாங்கியும் இன்னைக்கு ஆட்சியில அமர்ந்திருக்கிறாங்க. விஜய் சார் அவர்களே, நீங்க பிரச்சாரத்தின் போது தேர்தல் வாக்குறுதியாக 5 ஏக்கருக்கு கீழ் உள்ளவங்களுக்கு 100%, 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கு 50% தள்ளுபடி செய்வோம், கடன் தள்ளுபடி செய்வோம்னு சொன்னீங்க. தேர்தல் அறிக்கை சொன்னீங்க. விவசாயிகள்னா என்னுடைய உயிர் மாதிரி, விவசாயிகள் இந்த நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொன்னீங்க. இந்த ஜென்மத்துல நான் விவசாயியா பிறக்கல, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் விவசாயியா பிறக்கலன்னு சொன்னீங்க. ஆனா ஆட்சியில உட்கார்ந்த உடனே இப்ப வெறும் 50,000 கடன் தள்ளுபடி பண்றீங்க. 50,000 வாங்குறவங்களுக்கு 50,000 கடன் தள்ளுபடி, 60,000 வாங்குறவங்களுக்கும் 40,000 தள்ளுபடி, அதே மாதிரி 70,000 வாங்குறவங்களுக்கும் 30,000 தள்ளுபடி, அதே மாதிரி 80,000 வாங்குறவங்களுக்கு 20,000 தள்ளுபடி, 90,000 வாங்குறவங்களுக்கும் 10,000 தள்ளுபடி, 1,00,000 ரூபாய்க்கு மேல வாங்கியவங்களுக்கும் 5,000 தள்ளுபடி. இது என்ன பித்தலாட்டம்? இந்த பித்தலாட்டத்தை இந்த பட்டியலை யார் போட்டு கொடுத்தா? இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் அடுக்குமா? இது என்ன பித்தலாட்டம்? சின்ன பிள்ளைங்க ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கினீங்கன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. ஆனா அதை நிரூபிக்க பாக்குறீங்களே. விவசாயிகள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு சொன்னீங்கல்ல, முதுகெலும்பு ஒடிக்கிறீங்க. இந்த நாட்டு விவசாயிகள் உயிர்மான்னு சொன்னீங்க, உயிரை எடுக்கிறீங்க. ஆனா அந்த ஜென்மத்துல விவசாய பொருட்கள், அடுத்த ஜென்மத்துல விவசாய பொறுப்புன்னு சொன்னீங்க. இந்த ஜென்மத்துல இருக்க விவசாயம் எல்லாம் அழிச்சிருவீங்களாட்டிருக்க. அப்ப இதுல பித்தலாட்டமா? அப்ப 100% கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்களே, ஏன் அறிவிக்கல? 50% கடன் தள்ளுபடி பெரிய விவசாயம் சொன்னீங்களே, ஏன் அறிவிக்கல? ஆனா நீங்க அறிவித்த கடன் தள்ளுபடி அறிவிப்பை திரும்ப பெற்று மறுபரிசீலனை செய்து 5 ஏக்கருக்கு கீழ் உள்ளவங்களுக்கு 100% கடன் தள்ளுபடி செய்யப்படும் எப்படி வாக்குறுதி அளித்தீர்களோ, அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேல உள்ள விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி 50% கடன் தள்ளுபடி அறிவித்தீர்களோ, அது மாதிரி முழு கடனைய 100% விவசாயியுடைய பயிர்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆட்டுப்பாசன விவசாய சங்கம் இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்துல திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கிற போராட்டம், இந்த வெயில்ல பிச்சை எடுக்கிற போராட்டம் நாங்க நடத்துறோம். இந்த போராட்டம் பிச்சை எடுக்கிற போராட்டத்துக்கு தள்ளப்பட்டது இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களே நீங்க தான். அதனால விவசாயிகளுடைய முதுகெலும்பு ஒழிக்காம, விவசாயிகளை ஏமாத்தாம நீங்க தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி எங்களுக்கு 100% விவசாய பயிர்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம்.